வடக்கா என்றால் அது கல்வியில் அங்க நிற்குது இங்க நிற்குது கதைக்க விட்டால் கதைப்பார்கள். ஆனால் புள்ளி விவரப்படி நீங்கள் யதார்த்தமாக பார்த்தால் நாங்கள் பின்தங்கிய ஒரு மாகாணமாகத்தான் இந்த 2026 கூடி இருக்கிறோம் என்றது ஒரு வெக்கக்கேடான விடயம். அதுக்கு இப்படியான சம்பவங்கள் தான் காரணம். தென்னிலங்கையில் ஊழல்களை விசாரிக்கிறார்கள், பிடிக்கிறார்கள், தண்டனை வழங்குகிறார்கள். வடக்கில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், அங்கே அது ஊழல்வாதிகள் பிடிக்கப்பட்டது, தண்டனை கொடுக்கப்பட்டது. வடக்கில் இருப்பவர்கள் எல்லோரும் சுத்தமானவர்கள். ஏனென்று சொன்னால் 100% சுத்தமானவர்கள். ஒரு ஊழல் கூட இதுவரையில் யாரும் அரசாங்கம் அதை கண்டுகொள்வதில்லை, யாரும் அதனை கண்டுகொள்வதில்லை. இலங்கையின் மொத்த GDP-ல வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் கிட்டத்தட்ட 44% வழங்குகிறது. அதுல கடைசியா இருப்பது வட மாகாணம் 4.4%. என்றால் யோசிச்சு பாருங்கள், வடக்கை என்னென்று சொல்கிறார்கள்? வடக்கில் இருப்பவர்கள் அறிவு சார்ந்தவர்கள், புத்திஜீவிகள். வடக்கில் இருப்பவர்கள் உலகமெங்கும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவில் கூட மிகப்பெரிய படங்களை எல்லாம் தயாரிக்கிறார்கள். ஆனால் வடக்கு கொடுக்கின்ற GDP இலங்கையில கிழக்கு கூட அதை விட கூடுதலாக கொடுக்கிறது. ஒரு தேசம் பொருளாதாரத்தால் வளர்ச்சி அடைந்தால் அடுத்தது அது தனது அதிகாரத்தை நோக்கி நகரம் என்றதுதான் வளமை. அது இந்த ஸ்பெயின் கட்டலோனியாவும் அதுதான், பல நாடுகளும் அதுதான். அப்ப அதற்கு முதல் நாங்கள் எங்கள் தேசம் தொடர்பாக சிந்திப்பதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக நாங்கள் வளர்வதை தடுக்க வேண்டும். முதலீடுகள் மிகவும் ஆபத்தாக இருக்கும் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அந்த முதலீடுகளை அவர்கள் வேறு நாடுகளுக்கு தான் திருப்புவார்கள். தமிழகத்துக்கு போகும், அல்லது ஒவ்வொரு கொழும்புக்கு போகும், அவ்வாறு இடங்களுக்கு தான் திருப்புவார்கள். எங்களுக்கான அதிகாரம் தேவை என்றதை திரும்ப திரும்ப நான் பல தடவை கூறிக்கொண்டிருக்கிறேன். என்று சொன்னால், ஆனால் அதற்கு எதிராக இருக்கிறார்கள். இந்த புலம்பெயர் தேசத்திலிருந்து கூட அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மாகாண சபை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றால், ஆனால் அவர்களும் எதையும் செய்ய போவதில்லை, எதையும் செய்ய மாட்டார்கள். ஆனால் செய்வதையும் தமிழர்களுக்கு கிடைக்கிற ஒரு அற்ப சற்ப அதிகாரத்தையும் இல்லாது செய்வதற்கு இங்கு 24 மணி நேரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பலர், அதை தடுப்பதற்கு. வடக்கு கிழக்கில் எந்த ஒரு நிகழ்வுகளும் எந்த ஒரு பொருளாதார அபிவிருத்தியும் இடம்பெற்று விடக்கூடாது என்பதில் இலங்கை அரசு உறுதியாகத்தான் இருக்கின்றது, இந்தியாவும் உறுதியாகத்தான் இருக்கின்றது. மீன்வளம் அள்ளப்பட்டு கொண்டு போறதும் அவ்வாறுதான். சீனாவின் அந்த கிழக்கில் அமைக்கப்பட இருந்த ISO ஸ்டாண்டர்ட் லெபோரட்டரியை நிறுத்தி அனுராதா ஜஹம்பத்தை ஆளுநரிலிருந்து தூக்கி செந்தில் தொண்டமானை கொண்டு வந்ததும் அவ்வாறுதான். புலம்பெயர் தேசத்திலிருந்து வருகின்ற உதவிகள் ஊடாக எப்படியும் வடக்கோ கிழக்கோ முன்னுக்கு விடக்கூடாது என்பதில் திரைமறைவாக இயங்குகிறார்கள். உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு என்பது வணக்கம். புலம்பெயர் தொழில் முதலீட்டாளர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் நினைக்கிறேன் அவர் உங்களுடைய பாடசாலை நட்பு வட்டத்தில் அல்லது நண்பர் என்று நினைக்கிறேன். தொழில் அதிபராக இருக்கக்கூடிய இந்திரன் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார், பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி. அதன் போது எதிர்பாராத விதமாக சில அசம்பாவிதங்கள் இடம்பெற்றன. ஆனால் அதன் போதும் கூட நீங்கள் ஒரு விடயத்தை வலியுறுத்தி இருந்தீர்கள், இதனுடைய தாக்கம் அல்லது இதனுடைய எதிர்வினை எப்படி இருக்கிறது என்று. 2024 அந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் புலம்பெயர் முதலீட்டாளர்கள் இலங்கை நோக்கி செல்லுகின்ற போது அதிகளவான மக்கள் அல்ல, ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சிறு குழுவாக அதனை எதிர்ப்பதும் அவர்கள் மீது விமர்சனங்களை முன்வைக்கின்ற போக்கு அன்று இந்திரன் விடயத்தில் இடம்பெற்ற போது நீங்கள் கூறினீர்கள், இவ்வாறான சூழ்நிலை என்பது தவிர்க்கப்பட வேண்டும், இது ஒரு ஆரோக்கியமான அபிவிருத்திக்கு வித்திடாது என்று. அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் கடந்த வார இறுதியிலே ரீச்சாவின் உணவு திருவிழாவிலே அங்கும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. அந்த சம்பவம் தொடர்பில் அதனுடைய உரிமையாளர் கந்தையா பாஸ்கரன் மன்னிப்பு கோருகிறார். ஆனாலும் இப்போது அது அதன் மீதான விமர்சனங்கள் அல்லது வன்மம் என்றது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. 2 சம்பவங்கள் 2024, 2026. ஆனால் அங்கிருக்கக்கூடிய மக்களை தாண்டி ஒரு சிறு தரப்பு தென்னிலங்கை அரசை விட மோசமான வகையில் எதிர்வினையாற்றுகிறார்கள்.
நீண்ட நாட்களாக புலம்பெயர் தேசத்திலிருந்து தாயகம் நோக்கி பல்வேறுபட்ட விடயங்கள் நகர வேண்டும் என்று கூறக்கூடிய ஒருவரான நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? புலம்பெயர் தேசத்திலிருந்து முதலீடுகள் போக வேண்டும் என்று சொன்னால், நான் இதை பல இடங்களில் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். என்னென்று சொன்னால், அங்கு ஒரு வடக்கு கிழக்கில் ஒரு நிலையான வடக்கு கிழக்கு மக்களுக்கு ஒரு அதிகாரம் பெற வேண்டும். அவர்களிடம் ஒரு அதிகாரம் இருக்குமாக இருந்தால்தான் இந்த முதலீடுகளுக்கான பாதுகாப்பு உறுதியாக இருக்கும். இப்ப நீங்க பார்க்கலாம், ஈரான் அமெரிக்க சண்டையின் போது கூட துபாய் மற்ற வளைகுடா நாடுகள், சவுதி அரேபியாவோ கட்டாரோ பெற்றும் அல்லோலப்படுகிறார்கள் என்று சொன்னால், இந்த சண்டையின் அடுத்த விளைவு என்னன்றது. ஏனென்றால் அவர்களிட முதலீடுகள், பொருளாதார வளர்ச்சிகள் எல்லாம் தங்கி இருப்பது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி என்று சொல்றது. அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த உறுதித்தன்மை உடையுமாக இருந்தால் யாரும் முதலிட மாட்டார்கள். இப்ப நான் எல்லாம் கொண்டு போய் இந்த பணத்தை ஒரு மிகவும் ஒரு வொலட்டைல் என்று சொல்றது, மிகவும் ஒரு தளம்பலான இருக்கிற ஒரு நாட்டில போட்டுட்டு அது முதல் வருமோ இடும், அதுல இருந்து ப்ராஃபிட் வருமோன்றது அதை தாண்டி அது அந்த போட்ட முதலெடுக்கலுமோன்ற ஒரு பயம் வரும். அவ்வாறான ஒரு சூழல் தான் வடக்கிலும் கிழக்கிலும் இன்று வரையிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியை நான் பேசியிருந்தேன். இலங்கையின் மொத்த ஜிடிபியில வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் கிட்டத்தட்ட 44 விகிதத்தை வழங்குகிறது. ஒவ்வொரு மாகாணம் 9 மாகாணத்தையும் பிரிச்சு போட்டிருக்கிறாங்க. 9 மாகாணம் எவ்வளவு ஜிடிபியை அங்க வழங்குகிறது. அதுல கடைசியா இருப்பது வட மாகாணம் 4.4%, 4.4%. யோசிச்சு பாருங்கள். வடக்கை என்னென்று சொல்கிறார்கள்? வடக்கில் இருப்பவர்கள் அறிவு சார்ந்தவர்கள், புத்திஜீவிகள். வடக்கில் இருப்பவர்கள் உலகமெங்கும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவில் கூட மிகப்பெரிய படங்களை எல்லாம் தயாரிக்கிறார்கள். ஆனால் வடக்கு கொடுக்கின்ற ஜிடிபி இலங்கையில கிழக்கு கூட அதை விட கூடுதலாக கொடுக்கிறது. கிழக்குல சுற்றுலா பயணத்துறையாக இருக்கலாம், அருகம்பையாக இருக்கலாம், பல அபிவிருத்திகள் இருக்கின்றன. வடக்கில் இவ்வாறான அபிவிருத்திகள் நடைபெறுவதை ஏதோ ஒரு வகையில் எல்லோரும் தடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அங்கு தொழில் வளர்வதையோ அல்லது கல்வி நிறுவனங்கள் உருவாகுவதையோ அல்லது பட்டதாரிகளை உருவாக்கி அவர்களுக்கு வேலை கொடுப்பதையோ. இப்ப பொருளாதார வளர்ச்சி என்பது 2 விதமாக இருக்கும். ஒன்று சர்வீஸ் செக்டராக இருக்கும், அடுத்தது ப்ரொடக்ஷனாக, அதாவது உற்பத்தி துறையாக இருக்கும். 2ஐயும் செய்யலாம். இப்ப ஒரு பல்கலைக்கழகங்கள் திறப்பது, அதனூடாக புதிதாக பட்டதாரிகளை உருவாக்குவது, அவர்களுக்கு வேலைகளை கொடுப்பது. என்னுடன் கலைத்த ஒருவர் கூட முதல் கலைத்திருந்தார். அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்தவர். ஒரு யாழ்ப்பாணத்துல ஒரு ஐடி நிறுவனம் மாதிரி போட்டு, பிறகு இப்ப கொழும்பு வெளிநாடுகளில் இருக்கின்ற பல நிறுவனங்களுக்கு, இப்ப எங்கட கம்பெனியை எடுப்போம், எங்கட கம்பெனி கூட ஐடிக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த ஐடி செக்ஷன் அவர்கள் எங்க இருந்து செய்யலாம். அந்த கான்ட்ராக்ட் எடுத்து யாழ்ப்பாணத்துல கொடுத்தா யாழ்ப்பாணத்துல இருந்து செய்யலாம். அதைத்தான் பெங்களூர்ல இருந்து செய்யறாங்க இந்தியா. அப்ப அப்படியானதுகளை எல்லாம் உருவாக்கலாம், சர்வீஸ் செக்டரை எல்லாம் உருவாக்கலாம். ஆனால் அவற்றை எல்லாவற்றையும் தடுத்து விட வேண்டும் என்றதுல பலர் குறியாகத்தான் இருக்கிறார்கள். ஒன்று இதில் யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் என்னென்று சொன்னால், அந்த மாகாணம் நான் சொன்னது போல இலங்கையின் ஜிடிபியில கூட கடைசியாக நிற்கிறது. உண்மையில் நம்புவதற்கு கடினமாகத்தான் இருக்கு. வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கா என்றால் அது கல்வியில் அங்க நிற்குது, இங்க நிற்குது, கதைக்க விட்டால் கதைப்பார்கள். ஆனால் புள்ளி விவரப்படி நீங்கள் யதார்த்தமாக பார்த்தால் நாங்கள் பின்தங்கிய ஒரு மாகாணமாகத்தான் இந்த 2026 கூடி இருக்கிறோம் என்றது ஒரு வெட்கக்கேடான விடயம். அதுக்கு இப்படியான சம்பவங்கள் தான் காரணம். இந்த சம்பவங்களின் பின்னணியை நீங்கள் எப்படி உருவகிக்கின்றீர்கள்? கடந்த காலங்களிலே அரசுகளும் இப்போதும் அரசினுடைய அழுத்தங்கள் இருந்தாலும், ஆனால் ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு சிறிய வட்டத்தை சேர்ந்தவர்கள் இதன் பின்னால் தொடர்ச்சியாக எதிர்வினையாற்றுகிறார்கள். அதனை எப்படி எடுத்துக்கொள்வது? உண்மையில் அரசாங்கம் தான் இதை பார்க்க வேண்டும். என்று சொன்னால், இப்ப அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இவ்வாறான சம்பவங்கள் தென்னிலங்கையில் இடம்பெற்றால் அரசு இவ்வாறு எதிர்வினையாற்றும், அல்லது வடக்கில் இடம்பெற்றால் இவ்வாறு எதிர்வினையாற்றும். வடக்கு இப்ப ஊழல் சம்பவங்களை கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தென்னிலங்கையில் ஊழல்களை விசாரிக்கிறார்கள், பிடிக்கிறார்கள், தண்டனை வழங்குகிறார்கள். வடக்கில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், அங்கே அது ஊழல்வாதிகள் பிடிக்கப்பட்டது, தண்டனை கொடுக்கப்பட்டது. அதைத்தான் நான் இன்னொரு ப்ரோக்ராம்ல நான் கூறியிருந்தேன். வடக்கு மிகவும் வடக்கில் இருப்பவர்கள் எல்லோரும் சுத்தமானவர்கள். ஏனென்று சொன்னால் 100% சுத்தமானவர்கள். ஒரு ஊழல் கூட இதுவரையில் யாரும்
அரசாங்கம் அதை கண்டுகொள்வதில்லை, யாரும் அதனை கண்டுகொள்வதில்லை. இப்ப இதற்குரிய பாதுகாப்பாக இருக்கலாம், இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கலாம். இப்போ ஒரு குழு இப்ப நீங்கள் கூறியது போல 2024ஆம் ஆண்டிலிருந்து இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கும் திரும்பவும் அது நடக்கிறது என்று சொன்னால் அது அந்த நாட்டின் பாதுகாப்பு குறைபாட்டின் அர்த்தம் தானே. பாதுகாப்பு குறைபாடு எடுக்கின்ற போது, இப்போது ஒரு தமிழர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இடம்பெறுகின்ற போது, அதில் போலீசாரோ வேறு யாரும் வருகின்ற போது அதற்கும் ஒரு விதமான கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இலங்கை போலீசாரை அழைத்துக் கொண்டு நிகழ்வு செய்கிறார்கள் புலம்பெயர் நாட்டு தொழிலதிபர்கள், அல்லது போலீசாருடைய உதவி வேண்டி நிற்கின்றார்கள் என்கின்ற கருத்து கிட்டத்தட்ட இந்த முதலீட்டாளர்கள் இலங்கையில் சென்று முதலிடுவதை விட தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு முதலீட்டில் அதனை முதலிடுவது என்பது அவர்களுக்கு வருமானமும் அது பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆனால் இலங்கையின் குறிப்பாக தமிழர் பிரதேசத்தின் முதலீடுகளுக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்கின்றது. இப்போது இந்திரனுடைய விவகாரத்தை எடுத்து பாருங்க. பல்கலைக்கழகம் தொடர்பான ஒரு விடயம், அந்த இசை நிகழ்ச்சி கூட அதனை மையமாக வைத்தான் இடம்பெற்றது. அதன் பின்னர் அவருக்கு ஏற்பட்ட பொருளாதார சேதத்தை பாருங்கள். அதன் பின்னர் பாருங்கள், இப்போது உணவு திருவிழாவில் ரீச்சாவில் இடம்பெற்ற சம்பவம். அதில் என்ன விடயத்தில் உங்களால் அறியக்கூடியதாக இருக்கு? என்னென்று சொன்னால், வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில எந்த ஒரு நிகழ்வுகளும் எந்த ஒரு பொருளாதார அபிவிருத்தியும் இடம்பெற்று விடக்கூடாது என்பதில் இலங்கை அரசும் உறுதியாகத்தான் இருக்கின்றது, இந்தியாவும் உறுதியாகத்தான் இருக்கின்றது. மீன்வளம் அள்ளப்பட்டு கொண்டு போறதும் அவ்வாறுதான். சீனாவின் அந்த கிழக்கில் அமைக்கப்பட இருந்த ISO ஸ்டாண்டர்ட் லேபோரட்டரியை நிறுத்தி அனுராதா ஜஹம்பத்தை ஆளுநரிலிருந்து தூக்கி செந்தில் தொண்டமானை கொண்டு வந்ததும் அவ்வாறுதான். அதாவது தமிழ் புலம்பெயர் தேசத்திலிருந்து வருகின்ற உதவிகள் ஊடாக எப்படியும் வடக்கோ கிழக்கோ முன்னுக்கு வந்து கூடக்கூடாது என்பதில் திரைமறைவாக இயங்குகிறார்கள். அதை ஏதோ ஒரு வகையில் தடுப்பதற்கும் சரி, அந்த உதவிகளை கூட இப்போது கூடுதலாக இப்ப இங்கே ஒரு வடக்கில உதவி ஒரு பாதுகாப்பின்மை அல்லது போடுகின்ற முதலீடுகள் மிகவும் ஆபத்தாக இருக்கும் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அந்த முதலீடுகளை அவர்கள் வேறு நாடுகளுக்கு தான் திருப்புவார்கள். தமிழகத்துக்கு போகும் அல்லது வேறு கொழும்புக்கு போகும், அவ்வாறு இடங்களுக்கு தான் திருப்புவார்கள். ஒரு தேசம் பொருளாதாரத்தால் வளர்ச்சி அடைந்தால் அடுத்தது அது தனது அதிகாரத்தை நோக்கி நகரம் என்றதுதான் வளமை. அது இந்த ஸ்பெயின் கட்டலோனியாவும் அதுதான், பல நாடுகளும் அதுதான். அப்ப அதற்கு முதல் நாங்கள் எங்கள் தேசம் தொடர்பாக சிந்திப்பதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக நாங்கள் வளர்வதை தடுக்க வேண்டும். இப்ப நான் கூறின புள்ளி விவரங்களின்படி ஒன்றை பாருங்கள். புலம்பெயர் தேசத்திலிருந்து எத்தனையோ 1000 பேர், எத்தனையோ சேரிட்டி அமைப்புகள் இருக்கின்றன, எத்தனையோ பேர் உதவி செய்கிறார்கள், இவ்வளவோ செய்கிறார்கள். ஆனால் இலங்கையின் GDP-ல அது இந்த பங்களிப்பு உலகத்துக்கு இருக்கின்றது. அதுதான் மிகப்பெரிய ஒரு சங்கடமான விடயம். ஆனால் இந்த விடயங்கள் எதிர்காலத்தில் கட்டமைக்கப்பட வேண்டும் அல்லது ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும் மக்கள் மத்தியிலே. இது தொடர்பான சரியான வகையில், குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் யுத்தத்துக்கு பின்னர் அந்த மக்களுடைய நிலைமைகள் என்பது இன்று அந்த மக்கள் ஏதோ ஒரு வகையில் சில இடங்களுக்கு தங்களுடைய குடும்பமாக சென்று தங்களுடைய மகிழ்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய சம்பவங்களில் ஒரு சிலருடைய இந்த சம்பவங்களை எப்படித்தான் கையாள்வது? இதில் நீங்கள் கூறுகின்ற அரசு தலையிடவில்லை அல்லது எந்த ஒரு பாதுகாப்பு தரப்பினர் தலையிடவில்லை, ஆனால் அங்கு செல்லுகின்ற ஒரு சிறு கூட்டம்தான் இதில் இந்த சம்பவத்தோடு ஈடுபடுகிறார்கள் என்றால் இது தொடர்ச்சியாகத்தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு சம்பவம் இடம்பெறுகிறது தொடர்ச்சியாக. இதனை எப்படி கையாள்வது, இதில் எப்படி வெற்றி கொள்வது உங்களுடைய அனுபவத்தை? அதுதான் என்னென்று சொன்னால், இப்ப நான் இதைத்தான் பல தடவைகள் கூறிக்கொண்டிருக்கிறேன். இப்ப இலங்கைக்கு வந்திருந்த இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரா கூறியதும் என்ன, 13ஆம் திருத்த சட்டத்தை நிறைவேற்றுங்கள், மாகாண சபையை கொண்டு வாருங்கள் என்று. ஆனால் அந்த 13ஆம் திருத்த சட்டமோ மாகாண சபையோ மட்டும் கூட இந்த பிரச்சனையை தீர்க்காது. அதற்கும் மேலதிக அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். காவல்துறை அதிகாரமாக இருக்கலாம், காணி அதிகாரமாக இருக்கலாம். என்னென்று சொன்னால், இலங்கையின் காவல்துறை வடக்கு கிழக்கை அது பிரிம்பாகத்தான் பார்க்கும். வடக்கு கிழக்கை பொருளாதார ரீதியாகவும் சரி, பாதுகாப்பு ரீதியாகவும் சரி, நீதித்துறை, எத்தனை நீதிபதிகள் ஓடி இருக்கிறார்கள் வடக்கில் இருந்து, அப்ப அவ்வாறுதான் பார்க்கும். அப்ப அதற்குத்தான் முதலில் எங்களுக்கான அதிகாரம் தேவை என்றதை திரும்ப திரும்ப நான் பல தடவை கூறிக்கொண்டிருக்கிறேன். என்னென்று சொன்னால், ஆனால் அதற்கு எதிராக இருக்கிறார்கள். இந்த புலம்பெயர் தேசத்திலிருந்து கூட அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மாகாண சபை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றால் அவர்களும் எதையும் செய்ய போகும்.
போவதில்லை, எதையும் செய்ய மாட்டார்கள். ஆனால் செய்வதையும் தமிழர்களுக்கு கிடைக்கிற ஒரு அற்ப சற்ப அதிகாரத்தையும் இல்லாது செய்வதற்கு இங்கு உழைத்து இங்க 24 மணி நேரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பலர் அதை தடுப்பதற்கு. இப்ப நீங்கள் சொன்னது போல தொடர்ச்சியாக நடைபெறுகிறது என்று சொன்னால் இலங்கை அரசு அதை கண்டும் காணாமலும் விட்டுக் கொண்டிருக்கிறது என்றதான் அதன் அர்த்தம். இப்ப இதற்கு அடுத்த முடிவு என்னென்று சொன்னால் உண்மையில் தமிழர்களுக்கான காணி அதிகாரம், காவல்துறை அதிகாரமுடன் கூடிய முதலில் எங்களுக்கான ஒரு அதிகாரத்தை எடுப்பதன் ஊடாகத்தான் இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் எதிர்காலத்தில் தடுக்க முடியுமே தவிர, இது இப்ப வாழ்வெட்டு குரூப்புகளோ எவ்வளவு நாங்கள் இப்ப கோத்தபாய ராஜபக்ச அவர் பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்துல கூட கிரீஸ் பூதங்கள்ல இருந்து, வாழ்வெட்டு குழுவில இருந்து, போத வஸ்து கும்பல்ல இருந்து எல்லா சமூக சீர்கேடுகளையும் அவர்கள் வடக்கு கிழக்கில் நீங்கள் கூறுகின்ற அந்த மாகாண சபை ஒன்று ஒருவேளை அமையப்பெறுமாக இருந்தால் இப்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், முன்னாள் அரசியல்வாதி என்று யாராவது ஒருவர் தான் அதனை அலங்கரித்து இந்த விடயங்களை கையாள முடியுமா? அல்லது இந்த மாகாண சபை முதலமைச்சர் அல்லது மாகாண சபை கட்டமைப்பை இந்த அரசியல்வாதிகளை தவிர்த்து யாராவது கையாள்வது ஆரோக்கியம் என்று நினைக்கிறீர்கள்? என்னை பொறுத்தவரையில் இப்போது நீங்கள் தமிழகத்தில் இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். ஒன்று. இரண்டாவது, தென்னிலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம். இந்த ரெண்டையும் நான் சும்மா ஒரு உதாரணமா சொல்றேன். தமிழகத்தில் ஏன் ஆட்சியை மாற்றினார்கள்? ஊழல். ஒரு சமுதாயம் முதலில் திருந்த வேண்டும் என்று சொன்னால் ஊழலில் ஒழிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, தென்னிலங்கையிலே ஆட்சியை மாற்றினார்கள். ஊழல். ஒவ்வொரு அரசு இப்போது இந்த ஊழல் வழக்குகள், முறைகேடுகள், அதிகார துஷ்பிரயோகங்களுக்காகத்தான் கைதுகள் எல்லாம் இடம்பெறுகிறது. அப்ப அதே ஒரு கான்செப்ட் தான் வடக்கில் இப்ப நான் பார்க்கிறேன். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் ஊழலுக்கு எதிராக, ஊழலை வெளியில் கொண்டு வந்து ஊழலுக்கு எதிராக முதலில் ஊழல் ஒழிக்கப்பட்டால், லஞ்சம் அதுகள் ஒழிக்கப்பட்டால் தான் அதற்கு பிறகு நிர்வாகம் சரியாகும். அதை ஒழிக்காமல் அதை வைத்துக்கொண்டு எந்த விதத்திலும் நாங்கள் நிர்வாகத்தையும் ஒரு திறமையான ஆட்சியையும் கட்டியமைக்க முடியாது. அதனால குமரதிசநாயக்காவின் அரசின் வெற்றிக்கும் காரணம் அதுதான், விஜயின் வெற்றிக்கு காரணமும் அதுதான். இன்று அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த எதிர்கட்சிகள் மேலும் மேலும் பலவீனப்பட்டு கொண்டு போவதற்குரிய காரணமும் அதுதான். இப்ப வடக்கு கிழக்கில் நான் பார்க்கிறது என்று சொன்னால், இந்த ஊழலை எதிர்த்து ஊழலை இல்லாது செய்யக்கூடிய முதலில் ஆட்சியை அமைக்க வேண்டும். ஊழலை இல்லாது செய்து அதன் பிறகுதான் நாங்கள் எங்கள் பாதுகாப்பையோ அல்லது அரசியல் உறுதித்தன்மையோ நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது உங்களுடைய கருத்தின்படி ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள், ஆனால் அதற்கான ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றன. உண்மைதான். அந்த தயார் இருக்குமாக இருந்தால் நீங்கள் கூறிய போன்ற தமிழகத்தில் விஜய், தென்னிலங்கையில் இப்போது இலங்கையை பொறுத்தவரையில் அனுரகுமார் திசாநாயக்க, இது போன்ற ஒரு புரட்சி வடக்கிலும் கிழக்கிலும் இடம்பெறலாம். வடக்கிலும் கிழக்கிலும் உண்மையில் வேண்டும் என்று சொன்னால் முதலில் அங்கிருக்கின்றவர்கள ஊழலை ஊழல்வாதிகளை அகற்றக்கூடிய ஒரு ஆட்சி முறைதான் முதலாவது எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அதற்கு பிறகுதான் அங்கு சட்டத்தையோ ஒழுங்கையோ நல்லாட்சியோ கட்டியமைப்பதற்கு முதல் அத்திவாரம் அதாகத்தான் இருக்கும். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான கருத்துக்கள், குறிப்பாக இலங்கையின் அரசியல், பொருளாதாரம் மற்றும் முதலீடுகள் தொடர்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.